பாட்டிமா? யார் நல்லது செய்வாங்கன்றத சிந்திச்சு செயல்படுங்க. உங்க வீட்டு புள்ள, உங்க ஊரு புள்ள, எளிய மகள், பெரிய பெரிய அரசியல் வாரிசு கிடையாது. காலகாலமா அரசியல் பண்ணவங்க கிடையாது. நாங்க எங்க கிட்ட கோடி கோடியா பணம் கிடையாது. உங்க வீட்டு பிள்ளைய தேர்ந்தெடுத்தா தானே இந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம்னா நிப்பாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அரசியல் வாரிசு கோடி கோடியா பணம் வச்சிருக்கோம். அவங்க எல்லாம் எப்படிமா நல்லது செய்வாங்க? அவங்க எப்படி உங்ககிட்ட வாக்கு சேகரிப்பாங்க? கடைசி நாள்ல காசு ஏதாவது கொடுக்கறதுனா கொடுத்துட்டு ஓட்டு போட்டுருங்க, இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு கடன் கொடுக்குறீங்க, நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுக்குறீங்க. அந்த கடத்தை எப்படி திரும்ப தருவாங்க, எப்ப தருவாங்க, இததானமா நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுத்தாலே இவ்வளவு யோசிக்கிறோமே, ஏன்னா அது நம்ம வீட்டு காசு. அவங்க என்ன பண்றாங்க, அரசியல்வாதிங்க 500 1000ன்னு உங்ககிட்ட ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்ப ஒருவேளை அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த காசு எப்படி சம்பாதிக்கலாம் தானமா யோசிப்பாங்க. ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுத்தாலே நம்ம மைண்ட்ல தானே போகுது. அப்ப அவங்க சிந்தனையில எப்படி இருக்கும், இதை எப்படி 50 கோடியா மாத்தலாம், இந்த காசெல்லாம் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், இதெல்லாம் எப்படி கொள்ளடிக்கலாம், இத பத்தி தாமா சிந்திப்பாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, வாக்குக்கு காசு கொடுக்கறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க. நாங்க வாக்குக்கு 500 1000 கொடுக்க மாட்டோம். உங்க கையில கொடுக்கறோம் பாருங்க, உங்க வாழ்க்கையவே கொடுத்துருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் படிச்சு பாருங்கம்மா. படிக்க தெரியாதவங்க படிக்க தெரிஞ்சவங்க கிட்டயாவது கொடுத்து படிச்சு பாருங்க. அது வெறும் 500 1000த்துக்கு ஈடே ஆகாத தாள். அது வெறும் பேப்பர் தான். ஆனா நீங்க படிச்சு பாருங்க, அது உங்க எதிர்கால தலைமுறைக்கு வாழ்க்கையை கொடுக்க கூடியது. அந்த புள்ள வச்சிருக்கீங்கல்ல, அந்த புள்ள கையில உட்கார்ந்து இருக்குல்ல, அது நாலு பின்ன படிச்ச படிப்புக்கு வேலை செய்யணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், தூய குடிநீர் குடிக்கணும். இதெல்லாம் எங்க இருந்துமா வரும்? அந்த 500 1000த்துல வந்துருமா? இல்ல மாசம் 1000 கொடுக்குறாங்களே அதுல கிடைச்சிரும் நினைக்கிறீங்களா? எல்லார் வீட்லயும் பேரம் பத்தி இருக்குல்ல, எல்லாரும் விவசாயம் பண்றீங்கல்ல, எல்லாருக்கும் புள்ள இருக்குல்ல. அப்ப அதெல்லாம் நாளைக்கு எப்படி வாழும்ன்றத சிந்திச்சு பாருங்க. இப்பவே விவசாயம் பண்ண ஆள் இல்லாம தானே நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆள் ஏதாவது களை வெட்ட கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. காரணம் என்ன? அவங்க கொடுக்குற காசு பத்த மாட்டேங்குது. இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்க. விவசாயமே பண்ண முடியாது இன்னும் வருஷம் எல்லாம் போச்சுன்னா. ஏன்னா இப்பவே அவ்வளவு தூரம் மண் அள்ளி விக்கிறாங்க, மலையை வெட்டி விக்கிறாங்க, ஏதேதோ அராஜகம் பண்றாங்க. இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா விவசாயமும் பண்ண முடியாது, ஆளும் கிடைக்க மாட்டாங்க. நம்ம வாட்டு மாசம் 1000 கிடைக்குதா, 100 நாள் வேலை பார்த்தோமா, ஏரி வேலை பார்த்தோமான்னு உட்கார்ந்து இருக்கணும். இந்த வாழ்க்கை தான் வேணுமாமா? வாழ்ந்துட்டீங்கல்ல, போதும் போதும். இன்னும் நல்லா சிறப்பா நாங்க வாழ வைக்கிறோம். நான் உறுதி கொடுக்கறேன், உங்க வீட்டு புள்ள, உங்க இடத்தை சேர்ந்த பொண்ணு நான் உறுதி கொடுக்கறேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கறேன், தூய குடிநீர் கொடுக்கறேன், சாலை போட்டு கொடுக்கறேன், சாக்கடை வசதிலாம் செஞ்சு கொடுக்கறேன், ஊருக்கு ஊரே படிக்கிறதுக்கு புத்தகம் வச்சு நூலகம் கொடுக்கறேன், விளையாட்டு பயிற்சி கூடங்கள் கொடுக்கறேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. காசு கொடுக்காம கேக்குறோம், நல்லது பண்ணுவோம். காசு கொடுக்க மாட்டோம், காண வர மாட்டோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்லது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நேர்மையானவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. வாக்கு பெட்டியில முதல் வரிசையை விட்டுறணும். முதல் வரிசைய பார்க்கவே பார்க்காதீங்க. அது நமக்கு வாக்கு செலுத்தினா நம்ம வாழ்க்கையே வீணாகி போயிடும். 2வது இடத்துல இருக்குமா மைக் சின்னம், சரிங்களா? வாக்கு பெட்டியில முதல் பெட்டியில 2வது இடத்துல இருக்கிற சின்னம் தான் மைக் சின்னம். அதையாவது ஞாபகம் வச்சு ஜூலை 10ஆம் தேதி 2வது இடத்துல இருக்க மைக் சின்னத்திற்கு, ஒளிவாங்கி எனப்படும் மைக் சின்னத்திற்கு ஓட்டு செலுத்துங்க. ரெட்டையில நிக்கலமா, ரெட்டையில நிக்கல இந்த தடவை. ரெட்டையிலைக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் கண்டிப்பா எனக்கு ஓட்டு போட்டுருங்க. மத்த எந்த கட்சிக்காவது ஓட்டு போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கவங்களும் இந்த தடவை எனக்கு போடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கேன். நன்றி. அன்பார்ந்த உறவுகளே, இன்று மாலை 5 மணிக்கு மறந்துடாதீங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் மைக் சின்னம். மைக் சின்னம் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் இது உங்களை காண வந்து கொண்டிருக்கின்றார். பெண் பிள்ளை களத்துல நிக்கிறோம், அரசியல் களத்துல நிக்கிறோம். அண்ணா இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் உங்களை பார்க்க வராரு. வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கூட்டம், அன்போடு அழைக்கிறோம். வீடு விடா அழைப்பு கொடுத்தவங்க நீங்க கண்டிப்பா வரணும். நீங்க எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் ஒதுக்கி வாங்கன்னா நீங்க வரேன்னு சொல்றது எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குது. கண்டிப்பா வரேன்னு சொல்றது பெரும் மகிழ்ச்சி கொடுக்கணும், ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி ஒவ்வொரு வலிமையான வாக்குகள் தான் எங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக ஏற்றுக்கொள்ளிட்டு அதுக்கு நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அண்ணன் இன்னைக்கு வர்றாரு வட்டாட்சியர் அலுவலகத்துல. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் புரட்சி
காட்சி முழக்கமிடுகின்றார். மருத்துவர் அபிநயா அவர்களை அறிமுகம் செய்து உங்களுடைய மகளுக்கு மைக் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வருகின்றார். வாருங்க அண்ணா, நீங்க கையில வச்சுக்கிற குழந்தை நாளைக்கு இந்த சமூகத்துல நல்லா இருக்கணும், நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நாங்க வர்றது இப்படி மகிழ்ச்சியா வரவேற்கிற நீங்க நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல சமூக உருவாகும் இருக்க மகிழ்ச்சியா கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா வாங்க. வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்னைக்கு மாலை அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் வர்றாரு. ஒரு 6 மணிக்கு நீங்க கண்டிப்பா வாங்க. 1 மணி நேரம் கேட்டு நீங்க வந்துக்கலாம். மைக் சின்னம் உங்களுடைய வேட்பாளர் இந்த மண்ணினுடைய மகளை தான் நிறுத்திட்டாரு. தாம் அபிநயா அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை மைக் சின்னத்திற்கு தந்து வெல்ல வையுங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் மைக் சின்னம், செந்தமலன் சீமான் அவர்களுடைய வெற்றி சின்னம் மைக் சின்னம். கல்விக்கேற்ற வேலை கிடைத்திட வாக்களியுங்கள் வெற்றி சின்னத்துக்கு. உழைக்கின்ற மக்களினுடைய போர்க்குரல் மாத்தி போடுங்க. அண்ணன் செந்தமலன் சீமானின் சின்னம் மைக் சின்னம். செந்தமலன் சீமானின் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயாவுக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் மாற்றி போடுங்க அப்படின்னு விரும்பி கேட்டுக்கிறோம். என் அன்பான தாய் தமிழ் உறவுகளை, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் மைக் சின்னத்தில் தந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் செந்தமலன் சீமானின் அன்பு தங்கை, இந்த மண்ணின் மகள், இந்த விக்கிரவாண்டியோட பொண்ணு, உங்களை நம்பி எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் உங்கள் தொகுதியில் வந்து நிறுத்தி இருக்கிறார். எல்லா வேட்பாளர்களும் ஆண் வேட்பாளர்கள். சட்டமன்றத்தை எடுத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஆண்கள் குவிந்திருப்பார்கள். பெண்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு பெண் வேட்பாளர் இருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பாதிக்கு பாதி 40 தொகுதியில 20 தொகுதியில் பெண் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார். அனைவரும் படித்தவர்கள், அனைவரும் பட்ட மேற்படிப்பு படித்தவர்கள். இந்த வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்களோட குவாலிட்டியை நீங்க வந்து பார்க்கணும். என் அன்பான உறவுகளை, மருத்துவரை நிறுத்தி இருக்கிறார். மருத்துவம் படித்த பெண், உங்கள் வீட்டு பெண், தன்னலமற்று உழைக்கக்கூடிய ஒரு பெண். லஞ்சம் வாங்கணும், ஏமாற்றி மக்களை உழைக்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் நெஞ்சில் இல்லாத உங்கள் வீட்டு பெண்ணை எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமா விக்கிரவாண்டியினுடைய வெற்றி வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். நீங்க உங்களுடைய வாக்குகளை மாற்றி போடுங்க. எத்தனை தடவை உதயசூரியனுக்கு போட்டிருக்கோம், எத்தனை தடவை ரெட்டலுக்கு போட்டிருக்கோம். யாராவது ஒருத்தர் உங்க ஊருக்கு வர்றாங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேச முடியுமா நீங்க? ஆனா என் தங்கச்சி வெற்றி அடைந்தால், மருத்துவர் அபிநயா வெற்றி அடைந்தால், உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைக்கும் குரல் கொடுப்பார். உங்களுக்கு ஒவ்வொருத்தர் பிரச்சனையும் சட்டமன்றத்தில் வந்து பேசுவார். நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு வெற்றி அடைய வச்சா இதுவரைக்கும் இருக்கிற வேட்பாளர்கள் ஒருத்தர் கூடுவார், அவ்வளவுதான். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வெற்றியடை செய்து என் தங்கை மருத்துவர் அபிநயாவை நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்புனீங்கன்னாக்கா சட்டமன்றம், ஒரு சட்டமன்ற உறுப்பினரினுடைய அதிகாரம் என்ன, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதெல்லாம் பேச முடியும் என்பதை தமிழக சட்டமன்றம் உணரும். என் அன்பான உறவுகளை, உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் வாய்ப்பு, உங்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது சாதாரணமானது அல்ல. அது வெறும் 500 1000க்கானது அல்ல. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீங்க சரி செய்து கொள்ளக்கூடிய அதிகாரம் அந்த அதிகாரம். அந்த அதிகாரம் சாதாரண அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் என் தங்கை மருத்துவர் அபிநயாவுக்கு நீங்க மைக்கு சின்னத்தில் வாக்களித்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்தால் உங்களுக்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பார் என் அன்பான உறவுகளை.